இருக்குங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இது பாசிபிளா சார்? நான் லான்ச் பண்ணும்போது பெருசாக டெவலப்மெண்ட்ஸ் கிடையாது, பிளெயினாக இருந்துச்சு. ஸோ ப்ரீ லான்ச்சாக தான் பண்ணோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3,00,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட சேல் பண்ணிட்டோம். இன்னும் 4,00,000 5,00,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்குது. மிடில் கிளாஸுக்கு ஒரு கனவாகவே இருக்கும். பீச் பக்கத்தில் பணக்காரனுங்க தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம். அந்த மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் இது ஒன்றுன்னு தெரியும். அந்த டிசைன் எல்லாம் ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்கும்போது எப்படி கொண்டு வந்தாங்களோ அந்த ஒரு ஸ்டைலில் கொண்டு வரேன். டைலரோட புள்ள வந்தான், அவன் கஷ்டப்பட்டான், ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், அவன் வளர்ந்தான், அவன் கூட ஒரு பெரிய சமுதாயத்தையும் வளர்த்துட்டு வந்தான்டான்ற ஒரு ஹிஸ்ட்ரி. மிடில் கிளாஸ் நாயகனா ரியல் எஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு இருந்தியா, திடீர்னு பார்த்தா ஒரு மூவியில் வந்து நடிக்கிறிய, கதாநாயகனாக நடிக்கிறேன்றிய. அதுவும் மக்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னாலே ஒரு பயமும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நம்ம பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு பயமும் வரும். ஆனால் நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு நிறையா உங்களுக்கும் சவால்கள் வருது, எல்லாத்தையுமே உடச்செரிஞ்சிட்டு இப்போ எப்போ அந்த ஐடியா தோணுச்சு நம்ம கதையவே ஒரு மூவியாக எடுக்கலாம்? ஆக்சுவலாக அது எனக்கு தோணவே இல்லை. ஓகே. நிறைய அவார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், அப்புறம் லைஃப் பிஸ்னஸ்மேன் விருதுகளில், இந்தியன் அவார்ட்ஸில் இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ்மேன் ஆஃப் த இயர்ன்ட்டுன்னு நிறைய அவார்டு வரும்போது நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது ஒரு அவார்டு ஷோவில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்திருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு என்னோடய ஸ்டோரி எடுக்கணுன்னாங்க. அது 2-3 டைரக்டர்ஸ் பேசினாங்க. எனக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணா என் ஸ்டோரி சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கன்னு. ஏன்னா நம்மளது நடிக்கிறது இல்லையா, அது இல்லையா இல்லை நம்ம தொழில். ஸோ நமக்கு என்ன வருமோ அதானே செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு 4-5 மாதமாக என்னோடய ஸ்டோரி இன்னொருத்தருக்கு பேசிகிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு ரீசனாலேருந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார். ஓகே. இந்த கதைக்கு உங்களோட கதை இது ஒன்றும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை சம்பவம் கிடையாது, இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது, லைவாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இது நீங்களே கனெக்ட் பண்ணால் உங்களோட எமோஷன்ஸ் அதில் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த டே சரி. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார், அந்த படம் சக்ஸஸ் ஆனோன்னு. இப்போ வந்து இடமே பார்க்கும்போதே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்த உடனே ஒரு இடத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ப்ராஜெக்ட் சார் இது? இது வந்து லாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸாக போயிட்டுருக்கு. இலை பீச் மெடோஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 19 to 22 ஏக்கர்ஸ். ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு 2.5 ஏக்கர் இருந்துச்சு. ஸோ அது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா 19 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட், ஒரு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப்பு. மிடில் கிளாஸுக்கு இருக்கிற ஒரு கனவுன்னு எப்போதுமே சொல்லிட்டுருப்பேன். நான் லான்ச் பண்ணும்போது பெருசாக டெவலப்மெண்ட்ஸ் கிடையாது, பிளெயினாக இருந்துச்சு. ஸோ ப்ரீ லான்ச்சாக தான் பண்ணோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3,00,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட சேல் பண்ணிட்டோம். இன்னும் 4,00,000 5,00,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா நான் பார்ட் பை பார்ட்டாக டெவலப் பண்ணி தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 10 மந்த்ஸ் பேக் இது பார்க்கும்போது பிளெயின் பொட்டக்காடாக இருந்துச்சு. அப்புறமா ஃபென்ஸ் பண்ணோம், காம்பவுண்ட் பண்ணோம், அப்புறம் ஆர்ச் போட்டோம், அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டோம், அப்புறம் காட்டேஜஸ். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பார்க்கும்போது அந்த சைடில் ஸ்விம்மிங் பூலு, கிளப் ஹவுஸு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கோம். அதே மாதிரி ரேட் வந்து கிட்டத்தட்ட 50% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நான் லான்ச் பண்ணும்போது 400 ரூபா இருந்தது. இன்றைக்கி மாநகராட்சி அனௌன்ஸ் ஆன ஒரு சொத்து சதுரடி 600 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. ஸோ மிடில் கிளாஸுக்கு ஒரு கனவாகவே இருக்கும். பீச் பக்கத்தில் பணக்காரனுங்க தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம். ஓகே. எப்பயுமே இந்த நீங்கள் சொன்னதுலேருந்து இருக்கும்போது பீச் ஹவுஸுன்றது ஒரு மாதிரி ரிச்சஸ்ட் மேனுக்கு இல்லை ஃபேமிலி ஒரு மாதிரி செட்டில்டு ஃபேமிலி தான் பீச் ஹவுஸ் இருப்பாங்க. எப்போ சார் அந்த ஐடியா தோணுச்சோ, அதுவும் ஒரு இது மாதிரி ஒரு ஏரியா கடலூரில் பீச்சுக்கு பக்கத்தில், அதுவும் பீச்சை ஒட்டி ரொம்ப ஒட்டி இருக்க இடத்துல இப்படி மிடில் கிளாஸுக்கு கொடுக்கணும். 500 மீட்டர் தள்ளி தாங்க இருக்குது. ரொம்ப ஒட்டி இல்லை 500 மீட்டர்ன்றப்ப இருந்து பார்த்தாலே பீச்சை பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அதான் ஒரு மாதிரி பீச் ஹவுஸ்ன்னு ப்ராப்பராக இருக்குல்ல. எப்போ தோணுச்சு மிடில் கிளாஸுக்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு? நான் சாதாரண டைலரோட பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். பெங்களூரில் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னையில் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து பீச் பக்கத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு போகணும், அது 10,000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். சரி சென்னையிலலாம் ஈசிஆர் ரோட்லலாம் பார்க்கும்போது அதோட காஸ்டிங்கு 5,000 10,000 5,000ன்னு இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்குது.
அங்கே ஒரு 1500 2000 ரேஞ்சில் இல்லை பீச் பக்கத்தில். ஸோ அப்போது எனக்கு தோணுச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னும்போது, அப்போ தான் பாண்டிச்சேரி கடலூர் பெல்ட் எடுத்தேன். கடலூர் என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் தான். மெட்ராஸ் பட்டினம் அப்படின்னு மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு சொல்லும்போது, வெள்ளைக்காரன் நம்மளை கன்சிடர் பண்ணும்போது கடலூரை தான் கேபிட்டல் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் இங்கே துறைமுகங்கள் இருக்குது, பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருந்துச்சு, ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் சரி, நம்ம இங்கிலீஷ்காரங்களுக்கும் சரி. ஸோ அது பார்க்கும்போது கடலூர் கூட ஏதோ ஒரு கனெக்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ கூட பேசும்போது, இங்கே சுனாமி வந்துச்சுன்னா, இங்கே ஃப்ளட்டு வந்துச்சுன்னா, இங்கே மழை வந்துச்சுன்னா, புயல் வந்துச்சுன்னா. இப்போ போன மாதம் ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, டிசம்பர் மந்தில் பெரிய ஃப்ளட்டுனாங்க. பீச் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு டேமேஜ் இல்லை நம்ம சைட்டில். புரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ராக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எதிர்க்க. அந்த அலை வந்து உள்ளே வராது, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இங்கே மலை வந்து நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு மினி ஆலப்புழா மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸில். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் தென்பண்ணையாறு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் தென்பண்ணையாரோட பிரான்ச்சு. ஸோ இது அப்படியே நடுவில் வந்து கடலில் கலக்கும். அப்போ என்ன ஆகும்னா, தென்பண்ணையாறு இந்த பக்கம் தென்பண்ணையாறு, இது வந்து பீச்சுன்னும் போது ஒரு மினி ஆலப்புழா ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஆர்ச்சு. அதே மாதிரி அந்த பேர் இலை பீச் மெடோஸ். ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்குமே ஒரு பீச் பக்கத்தில் இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதை அப்போ காம்படிட்டிவாக ஒரு ரேட் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணேன். இங்கே எந்த பாதிப்பும் இல்லை, எவ்வளோ பெரிய இது வந்தாலுமே இங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. இயற்கையோட படைப்பு அழிக்கிறதுக்காக இல்லை, அது கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறது. இங்கே நிறைய பேர் இயற்கையோட இதுவை வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது காட்டுது, இப்போ மழை வந்துச்சு, புயல் வந்துச்சு, அது பணக்காரன் வீட்டில் வேறு மாதிரி, ஏழை வீட்டில் வேறு மாதிரி எல்லாம் காட்டலையே, எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி தானே காமிச்சிச்சு. ஸோ அது கரெக்டாக தான் வேலையை செய்யுது. நீங்களும் கரெக்டாக உங்கள் வேலையை செய்யுங்கடான்னு மனுஷனுக்கு அப்பப்போ ஒரு அலாரம் இண்டிகேட்டர். ஸோ அவ்வளோதானே தவிர, அதை நம்ம கரெக்டாக பார்த்தோம், அந்த தாட் ப்ராசஸ் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆச்சுன்னா நம்மளை எதுவுமே பண்ணாது. ஓகே, நீங்கள் வந்து எப்பயுமே பேசும்போது இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் சார் பிரபஞ்சம் மேலே அவ்வளோ யாசம்? ஏன்னா இப்போ இருக்கிற உலகமே வந்து வேலைக்கு போகிறோமா, 9 ஹவர்ஸ் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறோமா, வரோமா, ரெஸ்ட் எடுக்கிறோமா, அடுத்த நாள் வேலைக்கு போகிறோமான்னு இருக்கும்போது, நீங்கள் வந்து பிரபஞ்சத்து மேலே ஒரு அதிகமான ஈர்ப்பு கொண்டு இருக்கீங்க. இப்போலாம் வெயில் வருதா நைட் ஆகுதானே நாங்களாம் யோசிக்கிறதுக்கு எங்களுக்குலாம் தெரில. ஏன்னா வேலைக்கு போகிறோமா, வரோமா, தூங்குறோமா இருக்கும்போது பிரபஞ்சம் மேலே ஒரு அதிக ஈர்ப்பு வச்சுருக்கீங்க. ஸோ இந்த இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை. இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்கு இல்லையா, இது பிரபஞ்சம் இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. இப்போ நம்ம இருக்கோம், சன்லைட்டு, வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா நைட்டில் ஐயோ அப்படின்றோம். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் கரண்ட் இல்லையா, ஐயோ உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அப்போ காலையிலேருந்து நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குற சூரியனுக்கு என்றைக்குமே நன்றி சொன்னதில்லை. ஸோ கடல் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஏன் யூனிவர்ஸ் என்னும்போது, நான் இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. கடவுள், இயற்கை, இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இது யாரும் ஹர்ட் பண்ணிக்க தேவையில்லை. இல்லைனா இப்படி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போது கடவுள் எடுத்துக்கிட்டேன்னா, நான் ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி எனக்கு. அப்போது கடவுள்கிட்ட ஒவ்வொரு அவதாரம் இருக்குது, ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு விஷயத்த டிக்டேட் பண்ணுறாங்க. ஒரு கடவுள் நான்வெஜ் சாப்பிட்லான்றாங்க, ஒரு கடவுள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, இன்னொரு கடவுள் நான்வெஜ்ஜில் சில வெரைட்டிஸ் சாப்பிட்லான்றாங்க, சில வெரைட்டிஸ் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அப்போது இப்போ ஒரு கடவுள் இருக்கார், ஒரு ஊரில் ஒரு அவதாரமாக இருக்கார், இன்னொரு ஊரில் இன்னொரு அவதாரமாக இருக்கார். அப்போ அந்த அவதாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாமியை கும்பிட்டுக்கிறோம். ஆனால் இந்த இயற்கை எடுத்து பாருங்களேன், கடல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கடலில் போய் நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், அப்படியே சென்னைக்கு போங்க, தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், திருச்செந்தூருக்கு போங்க, தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், அப்படியே யூஎஸ்க்கு போங்க, தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், பீச் பக்கத்தில், ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், என்ன இருக்கும்? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. உப்பு கரிக்குமா? சூரியன் எடுத்துக்கோங்க, எந்த ஊருக்கு போங்க, வெயில் ஒரே மாதிரி தான் இருக்கு. பூமி, அதாவது லேண்டு வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரே மாதிரி இருக்கும், பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர்ஸ். அந்த நாட்டுக்கு அந்த இயற்கையோட சூழல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். காற்று எடுத்துக்கோங்க, எல்லா ஊர்லேயும் காற்று அடிக்குதா? வானம் எடுத்து பாருங்க, எந்த ஊருக்கு போனாலும் வானம் நீளமாக தானே இருக்கு. ஆமாம். இல்லை இது பாகிஸ்தானு இது வேறு கலரில் இருக்குது, இது வந்து நேபாள் இது வேறு கலரில் இருக்குது, இந்தியா இது வேறு கலரில் இருக்குதுன்னு சொல்கிறோமா? ஸோ இதுதான் இயற்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது கூட இருந்து நம்ம கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். சார் எப்பயுமே வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து இங்கே நிலம் வாங்கினோம்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் போகும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 600 மாநகராட்சியாக மாறினது 600 இருக்கும்போது ஒரே நேரத்தில் அமௌண்ட் ஏதாச்சும் கட்ட முடியாது. ஏன்னா 5000 ஸ்கொயர் பண்ணால் மோர் தென் 30 lakhs கிட்ட வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் நீங்கள் காஸ்ட்டு 10 லட்ச ரூபா கிட்ட வரும். ஓகே, இது ஃப்ரீயாகவே தரேன்ல. அப்போது நீங்கள் 10 லட்ச ரூபா லேண்டை தூக்கிடுங்க, இது காட்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை தூக்கிடுங்க, 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 5000 ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் பண்ணுங்கள், 400 ருபீஸ் தான் வரும். இல்லை அதுதான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பேஸ் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், எனக்கு ஐம் நாட் கீன் ஆன் மணி.
புரியுது. எனக்கு காசு காசு கண்டிப்பா. காசுன்னு காசு மேலே ஈர்ப்பு இல்லை. ஈர்ப்பு இல்லை இந்த சென்ஸ் எனக்கு போதும். ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு 20,000 மார்ஜின் வச்சு அந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. கம்மியான மார்ஜின்ஸை ஒர்க் பண்ணும்போது எனக்கு மாஸ் வால்யூம்ஸில் வருது. ஸோ எப்போதுமே எனக்குள்ள ஒரு தோன்ற ஒரு விஷயம், நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும்டா. இங்கே எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும்னு ஆசை, ஒரு பேஷன். கண்டிப்பா. ஸோ அந்த பேஷனில் ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணனா வெறும் ஒரு 10 கோடி ரூபா, 50 கோடி ரூபா, 100 கோடி ரூபா அந்த ஹிஸ்ட்ரி வராது. ஒவ்வொரு மக்கள்கிட்டயும், ஒவ்வொரு மிடில் கிளாஸ் கிட்டயும் ஒரு டைலரோட புள்ள வந்தான். அவன் கஷ்டப்பட்டான், ஒண்ணுமே இல்லாம இருந்தான். அவன் வளர்ந்தான், அவன் கூட ஒரு பெரிய சமுதாயத்தையும் வளர்த்துட்டு வந்தான்டான்ற ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இங்க காசுன்னு இந்த ஷார்ட் ஸ்பேன்ல கடந்த ஒரு 300 வருஷமா இருக்குமா பணம்? 18th செஞ்சுரியில பணம்ன்ற ஒரு விஷயம் புழக்கத்துக்கு வருது. ஸோ இந்த 300 வருஷத்துல இந்த பணம் வந்து நம்மள மனுஷன எவ்வளோ டாமினேட் பண்ணுது. நம்ம எவ்வளோ பல்லாயிரம் வருஷமா இருக்கோம் நம்ம. நம்மகிட்ட அன்பு இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. நெகட்டிவிட்டி, வன்மம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த நெகட்டிவிட்டி அதிகமாக ஆக ஆக மனுஷனுக்கு பிரச்சனை, டிப்ரெஷனு, சுகரு எல்லா வியாதியும் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு வாழ்ற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாமே உடைச்சிட்டு நாம ஏதாவது தனித்துவமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே தோணும். ஆக்சுவலா நான் இப்போ ஏதோ குடுக்குறேன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. நான் என்னோட Facebook இது அக்கவுண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, 2014ல இதே கடலூருக்கு தானே புயல் வரும்போது நாங்க ஒரு பெரிய டீம் வந்திருக்கோம். 2004ல சுனாமி வரும்போது அ கடலூரும், பாண்டிச்சேரியும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. பாண்டிச்சேரினா பார்டர். அந்த ஏரியாலலாம் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போதே வந்தோம். அப்பத்துலேருந்தே நிறைய ஸ்டூடண்ட்ஸை படிக்க வைக்குவேன். ஆனா என்ன ஒண்ணு 1, 2, 3 ஸ்டூடண்ட்ஸை தான் படிக்க வைக்க முடியும். இப்போ கொஞ்சம் வசதி வரும்போது ஒரு 100 பேரு, 150 பேர படிக்க வைக்கலாமே. கண்டிப்பா. காசுன்றத தாண்டி காச வச்சுக்கிட்டு நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். காச வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபை காப்பாத்த முடியல. கண்டிப்பா. ஸோ அப்போ காச தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா காசும் தேவை. காசு இருந்துச்சுன்னா தான் இங்க நம்மள மதிக்கிறான்ல. அப்போ நம்ம ஃபினான்ஷியலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் வெறும் காசு தேவையே இல்லன்னு சொல்ல வரல. மனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் இருந்தா தான் மதிப்பான். பட் ஆனா அத தாண்டி அது கூட ஒரு இயற்கையோட ஒத்துழைப்பும் வேணும்ல. இயற்கையோட பாண்டிங்கு, மத்த ஆட்கள் கூட ஒரு நல்ல பாண்டிங்கு, ஒரு குட் தாட்ஸ் உள்ள பீப்பிள் நம்ம சரவுண்டிங்ல வச்சுக்கணும் அப்படின்றது என்னோட சார் 5000 ஸ்கொயர் ஃபீட்ன்றப்ப காட்டேஜ் ஃப்ரீயா 30 குடுத்துரு லேக்ஸ் 30 லேக்ஸ் காட்டேஜ் ஒர்த்து. ஃப்ரீயா ஓகே. குடுத்துறோம். இதே ஒரு மிடில் கிளாஸால சப்போஸ் உங்கள்ட்ட வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எனக்கு இப்போதைக்கு இந்த அமௌண்ட் தான் இருக்கு. எனக்கு இத லோன் வேணும்னு வாங்கணுமா? கேட்குறாங்களாண்ணா? லோன் வேணும்னு ஏன்னா மிடில் கிளாஸே அந்த மைண்ட் செட் என்னோட வந்துட்டாங்க. பாலிசியே வந்து லோன் நான் யாருக்கும் குடுக்க மாட்டீங்க. குடுக்குறதில்ல. ஆமா. கடன்ல சரி நான் இதுல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். 5000 ஸ்கொயர் ஃபீட் 30 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் வெறும் லேண்ட் குடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க பண்ணிக்கணும். அப்படி வேணாம். இப்படி வச்சுக்கலாம். 50% பேமெண்ட் அவங்க பண்ணிட்டோம். ஓகே. 15,00,000 50% நான் வந்து 0% இஎம்ஐல தரேன். 0%ல. 0% இஎம்ஐ. நோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. சேலஞ்ச். இது பாசிபிளா சார்? சரி பாசிபிள்ன்றத தாண்டி பாசிபிள் இல்லன்னா நான் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இல்ல. கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அததான் சொல்றேன். நீங்க 10,00,000க்கு இன்வெஸ்ட் பண்ணி காட்டேஜும் கட்டி குடுத்துறீங்க. 5000 ஸ்கொயர் ஃபீட் மாநகராட்சி. இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இன்னும் வேற மாநகராட்சி அப்டேட் ஆகும்போது இன்னும் ரூ. 600 800 1000 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் 0%ல எங்களுக்காக எங்க சேனலுக்காக இஎம்ஐ ஆப்ஷன் குடுக்க எப்படி? அது வந்து அதான் சொன்னேனே, ஐ அம் நாட் கீன் ஆன் மனி. ஐ அம் கீன் ஆன் மை பேஷன். ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு வீடு நம்ம பண்றோம். ஒரு காட்டேஜ் பீச் பக்கத்துல நான் வீடு இது பண்ணிக்கிறேன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ப்ரைடு இல்லையா அது. அத தாண்டி இங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்றேன். இப்போ யூசுவலா நீங்க இப்போ தங்கியிருக்கீங்க இல்லையா? இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க, தங்கியிருப்பீங்க. எந்த ரூம்ஸ் எடுத்து பார்த்தாலுமே 7,000 8,000 பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூல. சில ஏரியால ஒரு ரூ. 4,000 ரூ. 5,000 இருக்கு. இப்போ இந்த ரூம் எடுத்துக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு 2 ரூம்ஸ் இருக்கு. கீழ 1 மேல 1. இது ஒரு ஃபேமிலி காம்போ. அதாவது 10 பேர் தங்குற மாதிரி கீழ மேல வச்சிருக்கோம். உள்ளவே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு கிரியேட் பண்ணி மேல வந்து இயற்கை சார்ந்த அந்த ஹட்டு, அந்த மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரெஞ்ச் ஸ்டைல்ல இது ஒண்ணு, இது ஒண்ணுன்னு தெரியும். அந்த டிசைன் எல்லாம் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல்ல ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்கும்போது எப்படி கொண்டு வந்தாங்களோ, அந்த மாரி ஒரு டிசைன். சின்ன எலிவேஷன்ஸ் தான். இது வந்து வேற ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டைல்ல இயற்கை சார்ந்த ஹட்டு இதெல்லாம் வந்து கூரெல்லாம் எல்லாம் விட்டுட்டு மோல்டிங்ன்னு போயிட்டாங்கல்ல. இப்போ நான் வந்து அந்த ஹட்டு ஸ்டைல்ல அந்த இயற்கை சார்ந்து வரும்போது உங்களுக்கு கூலிங்காவும் இருக்கும். கூலிங்காவும் இருக்கும். அந்த ஒரு ஸ்டைல்ல கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நெறைய பேருக்கு பிடிக்கும். அப்போ அந்த ரெண்ட் காஸ்ட் நான் 10 பேர் தங்குற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டேன்னா, இந்த ரூமுக்கு ஒரு ரூ. 3,000 தரமாட்டாங்களா? அப்போ ஒரு மாசத்துக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மாத்திரம் வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள். மிச்சம் 4 நாள் பிசினஸ் இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நாள் ஒரு மாசத்துல 4 வாரம் 12 நாள். 12 × 3,000 எவ்வளோ ஆச்சு? 36,000. 36,000 அது ஒரு ரெண்டல் இன்கமா வரும். ஆமா. எப்படி? எடுத்துக்கலாம்ல. கண்டி சரி அது வேணாம். ரூ. 2,000 வைங்க. அதுவே ஒரு 20,000. 24,000 வருது. அதுல ஒரு ரூ. 4,000 கரண்ட் பில்லு மெயின்டெனன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வேற?
20,000 ப்ராஃபிட். ரெண்டல் இன்கம் நீங்கள் போடுற காசுக்கு 30 லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா 20,000 ரூபாய் ரெண்டல் இன்கம் வருது. வேற என்ன வேணும்? நான் சொல்றது மினிமல் மினிமம். லெவல். நான் ஹை எக்ஸ்பெக்டேஷனை என்றைக்குமே கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேனோ அது கண்டிப்பா நடக்கும். நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. 2,000 ரூபாய்க்கு இங்க வந்து தங்க மாட்டாங்களா பீச் பக்கத்துல? தங்கம் இயற்கை இது. காலையில என்ன சன்ரைஸ் வேணும்? பார்க்கலாம். வேற என்ன வேணும்? ஸோ அப்போ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் இல்லையா? இவ்வளோதான் விஷயம். ஓகே. சார் இப்போ வந்து காட்டேஜ் நீங்க கட்டி குடுத்துறீங்க. மிச்ச பகுதியில வந்து அவங்க என்ன வேணா அவங்களோட தேவைக்கு அவங்க ஆ பண்ணிக்கலாம். இப்போ இதுல நிறைய பேர் பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. எனக்கு பிரீமியம் மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றத தாண்டி மிடில் கிளாஸ் வந்து பிரீமியமா வாழணுன்றது தான் என் நோக்கம். கண்டிப்பா. ஏன்னா இந்த மிடில் கிளாஸோட லைன் இருக்கு இல்லையா? அவங்க வந்து அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஓனா டிசிஷன் சோலோவா எனக்காக நான் சந்தோஷமா இருக்க போறேன்றதுக்காக இல்ல. சொசைட்டி என்ன சொல்லும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே ஓடும்ல. ஸோ அவங்களுக்காகவே தான் நான் இந்த ப்ராஜெக்ட்ட குடுத்துருக்கேன். ரியல் எஸ்டேட்லயே காம்போ ஆஃபர்ன்னு நீங்க தான் கொண்டு வந்தீங்க. தமிழ்நாட்டுல குறிப்பா சொல்லப்போனா ரீசெண்டா நெறைய காம்போ ஆஃப் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? என்னென்ன எந்தெந்த ஊர்ல போயிட்டு இருக்கு? திருச்சி, ஓகே. அப்புறம் மதுரை, அப்புறம் இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம திண்டிவனம் போற ஆமா. ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, அப்புறம் மதுராந்தகம். இப்போ திருவள்ளூர்ல வரப்போகுது. ஓகே. சென்னைக்கு பக்கத்துலயே. மிக அருகில். சென்னை சரௌண்டிங்ஸ்ல. ஏன்னா சென்னை வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஆமா. அது சேச்சுரேட்டட் மார்க்கெட். நான் யூசுவலா சென்னையில பண்ண மாட்டேன். ஏன்னா ரேட்ஸும் அதிகம். சேச்சுரேட் ஆயிடுச்சு. திரும்ப போய் நம்ம சென்னையில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முட்டாள். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா சுவாசிக்க காத்து இருக்காது. இந்த இயற்கைன்னு சொல்ற சூழல் அங்க இல்லவே இல்ல. ஸோ இத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. இல்ல எங்களுக்கு இங்க தான் வாழ்வாதாரம் அப்படின்னா, வாழ்வாதாரம்ன்றத தாண்டி உனக்கு சுவாசிக்க காத்து இல்ல. குடிக்க தண்ணி இல்ல. ஸோ பூமி அங்க இடம் இல்ல. லேண்ட் கேனாட் பி மேனுஃபேக்சர்டு. தயாரிக்க முடியாத ஒரு பொருள் அது. ஸோ அப்போ நான் வந்து அதுலேருந்து தாண்டி பி, சி சிட்டீஸுக்கு அங்க வாழ்வாதாரம் கண்டிப்பா வரும். ஓகே. அந்தந்த ஊருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. ஸோ திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் ஒரு ஒரு 17 ப்ராஜெக்ட்ஸ் லைவா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவா இலே பீச் மோடோஸ். அது உங்களுக்காக இஎம்ஐ ஆப்ஷன்ல போட்டேன். இங்க வந்து நான் பிளாட் வாங்கினா, லேண்டுக்கு வாங்கினா காட்டேஜ் ஃப்ரீ. புரியுதுங்களா? அதுவும் பீச் பக்கத்துல. பீச் பக்கத்துல ஒரு காட்டேஜ் இந்த மாதிரி free. கட்டி தரேன். வேற என்ன தேவை? நெறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அபார்ட்மெண்ட் இருக்கப்ப வித்தவுட் லேண்ட். உங்களுக்கு அது அசெட்ல வராது. பட் அபார்ட்மெண்ட் இருக்கும். ஏன் மக்கள் எல்லாருமே லேண்ட தாண்டி ஓன் வீட தாண்டி, ஓன் வில்லாவ தாண்டிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க? காஸ்ட் தான். என்ன ரீசன்னா காஸ்ட் வந்து இப்போ தனியா ஒரு இடம் வாங்கணும்னா இடத்துக்கு ஒரு 4,000 ரூபாய். அவங்க என்ன பண்றாங்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4,000 ரூபாய்ன்றாங்க. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 2,000 ரூபாய், லேண்ட் காஸ்ட் 2,000 ரூபாய்ன்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே பொறந்து சென்னையிலேயே வளர்ந்து சென்னையிலே இருக்கானா கிடையாது. இல்ல. சென்னையில இருக்கிறவங்க அது அபார்ட்மெண்ட்ல முக்காவாசி இருக்கிறவங்க 75% ஆஃப் த பீப்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து வெளியூர்ல. தங்கனவங்க தான். அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா சேஃப்டி ஒன்று பார்க்குறாங்க. இப்போ ஒரு காலத்துல நான் வீடு தனி வீடா போறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூர்லயும், சென்னையிலயும் பார்த்த ஒரு கல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னா, வீடு இருக்கும். அப்போ புதுசா நான் ஒரு வீட்டுக்கு குடியேறேன்னா, அங்க பக்கத்துல வாட்டர் கார்பெண்டர் யாரு இருக்காங்க, பிளம்பர் யாரு இருக்காங்க, டைலர் யாரு இருக்காங்க, ப்ராவிஷன் யாரு இருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு நாமளே தான் பேசிக்கணும். ஆனா இது இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட்னு வந்துட்டோம்னா, எல்லா சர்வீஸும் அவனே குடுத்துறான். நீங்க அந்த மெயின்டெனன்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, எனக்கு பிளம்பர் வேணும், எனக்கு கார்பெண்டர் வேணும், எனக்கு ப்ராவிஷன் வேணும், இன்னைக்கு இங்க அக்கம் பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில் சொன்னா அவன் சொல்லிடுறான். ஸோ அப்போ ஒரு சேஃப்டி இருக்கு. தெரியாத ஊர்ல இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வீடா இருந்துச்சுன்னா, சேஃப்டி இருக்காது. நம்ம வீட விட்டு போனோம்னா தெரியாது. இங்க செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, அவங்களுக்குன்னு ஒரு இது காம்பவுண்டட், கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்போது தான், அது சேஃப்டி பர்ப்பஸ்க்காக தான் அபார்ட்மெண்ட் போறது. பட் அதனா அசெட்டா அது வந்து நான் சொத்து, வேலை மாரி மாறுது அப்படின்னா, கண்டிப்பா மாறாது. நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அது அப்படியே தான் இருக்குமே தவிர, அது வளர்ச்சி ஆகாது. நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, தயவுசெய்து ரென்ட்டுக்கு போயிடுங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ். ஏன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட் பை டிஃபால்ட் ரூ. 50,00,000 ரூ. 60,00,000 மேல தான் இருக்கு. ஆனா, மினிமம் நான் சொல்றது மிடில் கிளாஸுக்கு டபுள் பெட்ரூம் ஃபிளாட்டு மினிமம் கொஞ்சம் ஒரு 16 அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ரூ. 50,00,000 மினிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ரூ. 50,00,000 அபார்ட்மெண்ட் நீங்க வாடகைக்கு போனீங்கன்னா ரூ. 10,000 தான் ஆகும். அதுக்கு பதிலா ரூ. 10,000க்கு வாடகை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. இதே நீங்க ரூ. 50,00,000 குடுத்து வாங்குனீங்கன்னா ரூ. 40,000 இஎம்ஐ கட்டிட்டு போணும். 10,00,000 டவுன் பேமெண்ட்டோ இல்ல 15,00,000 டவுன் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ரூ. 40,000 இஎம்ஐ கட்டிக்கிட்டு 20 வருஷத்துக்கு போணும். அது பண்ணாதீங்கன்றேன். அது தப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம ரென்ட்டும் நம்ம கட்டுற இதுவும் கரெக்ட்டா வந்துச்சுன்னா, நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போலாம். அபார்ட்மெண்ட்டோட வாடகையும் 10,000 நான் கட்டக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட் வாங்குனேன்னா, அதுக்கு இஎம்ஐ ஒரு 15,000 5,000 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட கட்டிக்கோங்க. அங்க தான் மேனிபுலேட் ஆகுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அபார்ட்மெண்ட் எல்லாம் பூம் ஆன காரணம் என்னன்னா, ரென்ட் நான் வாடகை இவ்வளோ கட்டுறேன். அதுக்கு இஎம்ஐயும் இவ்வளோ தான் வருது அப்படின்னும்போது, அது வந்து ஒரு மாதிரி போச்சு. பட் இப்போ எங்கேயோ இருக்கு. நான் கட்டுற வாடகைய விட 4 டைம்ஸ் இஎம்ஐ ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம ஏத்துக்கிறோம்ல. அதுதான் வேணாங்கிறேன்.